இந்த சீசன்ல என்ன புதுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர பட்டாளங்கள் ரொம்ப கம்மி. நம்ம எதிர்பார்த்தது வந்து சரி நெறைய நட்சத்திர பட்டாளங்க. ஆஸ் யூசுவல் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்ல நெறைய பேர் இருப்பாங்க. ஒரு 4, 5 பேர் இருப்பாங்க. நடிகர்கள்லாம் இருப்பாங்க. அப்படிங்கிற மாரி காமன் பீப்பிள் 2 பேர் இருப்பாங்க. அப்படிங்கிற மாரி யோசிச்சோம். பார்த்தா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்ப இருக்கிற காலகட்டத்தில சோசியல் மீடியா வந்து இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அப்போ அந்த ஆட்கள வந்து புடிச்சு பொறுக்கி போடும்போது, ஓகே. அவங்களுக்கு என்னன்னா, இந்த மாரி ஆட்கள போட்டோம்னா, நம்மளுக்கு ரேட்டிங் இருக்கும். மக்கள் உட்காந்து பார்ப்பாங்க. இவங்கள எப்படி கொண்டு போலாம்? இவங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ஒ ப ஒரு பரீட்சார்த்த முறையில இது பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஆ எனக்கு பார்க்கும்போதே கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஒரு 4, 5 பேர் மட்டும் கொஞ்சம் டிசர்விங்கா இருக்காங்க. மத்த சில பேர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. இவங்கள ஏன் போட்டாங்க? இப்ப நெறைய விமர்சனங்கள்லாம் வருது. இவர போய் போட்டுருக்காங்களே, அவர போய் போட்டுருக்காங்களேன்னு. ஸோ எனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு கொஞ்சம் லைட்டா டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்தது. ஒரு 2, 3 நாளா ஆனா இத்தன சீசன்ஸ்லாம் இல்லாம ஒரு தொடர்ந்து ஒரு 2, 3 நாளாவே சண்டை, சச்சரவு போயிட்டே இருக்கிற சீசன் எனக்கு தெரிஞ்சு இதுன்னு நெனைக்கிறேன் நானு.